வெல்கம் பேக் டு 9000 யூடியூப் சேனல். இப்போ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிபி ரேஷியோனா என்னன்னு பார்க்க போகிறோம். பிபி ரேஷியோ என்னன்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி புக் வேல்யூனா நான் என்னன்ட்டு கரெக்டாக ஷார்ட்டாக சொல்கிறேன். புக் வேல்யூனா இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட உண்மையான ப்ரைஸு தான் கரெக்டாக புக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளாக இருக்குன்னா அந்த சரி, இப்போ நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லணும்னா அந்த கம்பெனியோட மொத்த அசெட் இருக்குல்ல, அந்த கம்பெனியோட மொத்த அசெட்டையும் அந்த கம்பெனியோட மொத்த லைப்ரரிட்டையும் மைனஸ் பண்ணால் பட் ஒரு அமௌண்ட் வரும். ஒரு அமௌண்ட் இல்லைன்னா ஒரு கரெக்டாக ஒரு நம்பர் வரும். அதுதான் நெட் வேல்யூவாக இருக்கும். அதுதான் புக் வேல்யூ. பட் அதாவது அந்த கம்பெனியோட ஸ்டாக் இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து 2000-3000 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கலாம். ஆனால் அதோட உண்மையான மதிப்பு ஒரு 500 600 தான் இருக்கும். அதுதான் அந்த கம்பெனியோட புக் வேல்யூ. சரி, இப்போ பிபி ரேஷியோனா என்னன்னு பார்க்கலாம். பிபி ரேஷியோனா ப்ரைஸ் டு புக் ரேஷியோ. இது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கம்பெனியோட ஸ்டாக் ரேட்டு வந்து 1000 ரூபாய் இருக்குது. பட் 1000 ரூபாய் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அந்த கம்பெனியோட புக் வேல்யூ வந்து 500 ரூபாய் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1000/500 ரூபாய் அப்போனா 2. அப்போனா அந்த பிபி ரேஷியோ வந்து கரெக்டாக 2 தான் வரும். இப்போ பிபி ரேஷியோ வந்து மோஸ்ட்லி ஒரு கரெக்டாக ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தால் 1க்கு மேலே தான் அந்த கரெக்டாக ரேஷியோவே இருக்கும். ஏன்னா அந்த கம்பெனியோட புக் வேல்யூ வந்து ஏன்னா அந்த கம்பெனியோட புக் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கலாம் இப்போதைக்கு. ஆனால் அந்த கம்பெனியோட பொட்டன்ஷியல் வந்து ஃபியூச்சரில் வந்து கிரேட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. பட் அதனால தான் ஃபியூச்சரில் இந்த கம்பெனி நல்லா போகும்ன்ட்டு மக்கள், அதாவது கரெக்டாக பட் இன்வெஸ்டர் வந்து அது மேலே கரெக்டாக நம்பிக்கை வச்சு அதுக்கு அதிகமாக ரேட்டை கொடுத்து வாங்குவாங்க. பட் அதிகமாக ரேட்டை கொடுத்து வாங்கும் போது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது புக் வேல்யூவில் விட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அந்த பிஇ ரேஷியோவும் 1க்கு மேலே 2, 3 சம்திங் அதிகமாக இருக்க பட் அதிகமாக இருக்கும். ஆனால் புக் வேல்யூ லோவாக இருக்க கம்பெனிங்களுக்கு அதோட ஃபியூச்சர் பொட்டென்ஷியல் அவ்வளவும் இல்லைன்ட்டு நம்ம ஒரு அளவுக்கு நம்ம கணிக்க முடியும். இப்போ புக் வேல்யூ 1க்கு கீழே இருக்குன்னா அந்த ஸ்டாக்கை வந்து அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து இன்னும் நல்லா கரெக்டாக ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த புக் வேல்யூ வந்து கரெக்டாக பட் செக்டார் கம்பெனிங்க இருக்கும். இப்போ அசெட் அதிகமாக இருக்கிற கம்பெனிங்களுக்கு இந்த புக் வேல்யூ பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சப்போஸ் பேங்க்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்டீல் கம்பெனி, அதேமாரி அசெட் அதிகமாக இருக்கிற கம்பெனிக்கு நீங்கள் புக் வேல்யூ ஓரளவுக்கு பார்க்கலாம். அசெட் ரொம்ப லோவாக இருக்கிற கம்பெனிக்கு நீங்கள் புக் வேல்யூவெல்லாம் அவ்வளோவும் பார்த்தா கூட அது அந்த அளவுக்கு வந்து பயனில்லைன்ட்டு இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனியெல்லாம் நீங்கள் பட் எடுத்திங்கன்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், பட் அவங்களுக்கு இருக்க ஒரு முக்கியமான அசெட்னா அது என்ன, அது வந்து கரெக்டாக நாலேஜ் தான். அது வந்து சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி. அவங்க எந்த ப்ராடக்ட்டும் கரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணுறது இல்லை. அவங்களுக்கு அசெட் வந்து ரொம்ப கரெக்டாக கம்மியாக தான் இருக்கும். இதுவே இந்த பேங்க்ஸ் மாரியான கம்பெனிங்களுக்கு அவங்களுக்கு அசெட் அதிகமாக இருக்கும். அசெட் டெபாசிட் அதுமாதிரி அதிகமாக இருக்கும். அதேமாரி ஒரு கரெக்டாக மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இப்போனா அயன் மேனுஃபேக்சரிங், ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் கம்பெனினா அந்த அயன் ஃபேக்ட்ரி இருக்கும், ரா மெட்டீரியல் இருக்கும், அவங்களுக்குன்ட்டு லேண்ட் இருக்கும், அவங்களுக்குன்ட்டு இந்தியா ஃபுல்லாக எங்கெங்கே ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் அசெட்டில் வரும். அதனால் நீங்கள் பிபி ரேஷியோ கூட நீங்கள் எல்லா கம்பெனிக்கும் பார்க்குற மாரி அது அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. பிபி ரேஷியோ எந்தெந்த ஸ்டாக்குக்கெல்லாம் பார்க்கணுமோ அந்தந்த ஸ்டாக்குகளுக்கு நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து பட் அசெட்னு சொல்கிறேன். இப்போ அசெட்லேயே 2 விதமான அசெட் இருக்குது. ஒன்று வந்து டேஞ்சபிள் அசெட், ஒன்று வந்து நார்மல் அசெட். இப்போ நார்மல் அசெட் வந்து நம்மளுக்கு பட் எல்லாருக்கும் தெரியும், இந்த வீடு, நிலம், கோல்டு, கம்பெனியோட பேங்க் டெபாசிட், பேங்க்கில் எவ்வளோ பணம் இருக்குது, அந்த கம்பெனி வேறு ஏதாவது கம்பெனியில் கரெக்டாக பட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்களா, அதெல்லாம் அசெட். டேஞ்சபிள் அசெட் நீங்கள் எப்படி பண்ணுன்னா குட்வில், அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு ஏதாவது பேட்டன், ட்ரேட்மார்க், இதெல்லாம் டேஞ்சபிள் அசெட். இப்போ நீங்கள் பிபி ரேஷியோ நீங்கள் எடுத்து பார்க்குறீங்கன்னா மோஸ்ட்லி இந்த அசெட் இருக்கிற கம்பெனியாக மட்டும் பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். டேஞ்சபிள்
அந்த அளவுக்கு பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா இதுதான் பிபி ரேஷியோவோட சிம்பிள் அண்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.